ஹாய். எங்கே இருக்கோம் தெரியுமா? மதுரை பாண்டி கோயில் பக்கத்தில் நாடக சங்கம், மதுரை நடிகர் நாடக சங்கம், மதுரை, ஆமாம், நாடக நடிகர் சங்கம். அது வந்து இந்த ஆஃபீஸ் தான். இது வந்து ரிசப்ஷன். இன்னும் ஆள் வரல, பூட்டி இருக்குது. இங்கே வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க எல்லாருமே சங்கத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அவங்க வந்து ப்ரோக்ராம் வேணும்னா யாரும் வந்து கேட்குறாங்க அப்படின்னா டைரெக்டாக பேசுகிறக்க முடியாது. சங்கத்தில் வந்து ரசீது போட்டுட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்களுடைய காலண்டரெல்லாம் இங்கே தொங்குது, ஒவ்வொருத்தவங்க பேர் போட்டு. அதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் இங்கே ஒரு எல்லாருடைய பேரும் போட்டு காலண்டர் போட்டு எல்லோரும் அவங்கவுங்க நேம் போட்டு ஃபோட்டோவோட போட்டுருவாங்க. இது வெளியில். இது வந்து நடிகர் சங்கம் ஆஃபீஸு, நாடக நடிகர் சங்கம் ஆஃபீஸு. இங்கே எல்லாம் இந்த காலண்டர் போட்டிருக்கவங்க தான். இது ஃபுல்லாக எல்லாருமே காலண்டர் போட்டிருக்கவங்க தான். இதில் வந்து ஒவ்வொருத்தவங்க பேரும் போட்டு அதில் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ போட்டு மிருதங்கம் வாசிக்கிறது, மிருதங்கம், இது பூரா மிருதங்கம், இது பூரா ஆக்ட்ரு, இப்படி ஒவ்வொருத்தவங்க பேராக போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிற்கிறாங்க பார்த்தீங்களா? நிற்கிறாங்கல்ல, அதை நிற்கிறாங்கல்ல, அவங்க தான் டேட்டு ப்ரோக்ராம் வாங்கிக்கிறாங்கன்னா அவங்க டேட்டு பார்த்து எழுதி வச்சுட்டு அவங்க வந்து ரசீது போட்டுருவாங்க. சரிங்களா? பார்த்துக்கங்க. ஆஃபீஸ் ரூமு. இங்கே வந்து வெளியில் இன்னும் மிருதங்கம், ஹார்மோனிய பெட்டி, நிறையா பாக்ஸ்லாம் இன்னொரு பக்கத்து ரூமில் இருக்குது. வெளியில் வந்து இறந்தவங்க ஃபோட்டோலாம், பழைய நடிகர், நாடக நடிகர்கள் எல்லாமே வந்து இறந்தவங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. இது பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது. இந்த பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே தான் நாடக சங்கம். இந்த இடத்துக்கு நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப நாளாக வீடியோ போடணும்னு இருந்தேன். அது இன்றைக்கி தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அதனால் இதை அவங்களுக்கு காட்டணும்னு சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்க்கணும், இந்த மாதிரி இடம்னா பார்க்குறது கிடைக்காதது தான். உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்துடுங்க. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் பட்டனை அமுக்குங்க.